கங்கை அமரன் அவர்கள் அவரோட சொத்துக்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும், அவரோட உயில் யார் பேர்ல எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கங்கை அமரன் அவர்கள் சமீபத்தில மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஷூட்டிங் போயிருக்கப்ப உடல்நலம் சரியில்லாம மயங்கி விழுந்திருந்தாரு. எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. படக்குழு அவரை அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட பையன்களான வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி இவங்க 2 பேருமே அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கிருந்து அவரை இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து இப்ப கங்கை அமரன் அவர்கள் ரொம்பவே நல்லா இருக்காரு. டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அவரோட வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கங்கை அமரன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் தோணியிருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு இப்பவே உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. நாளைக்கு நமக்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நான் உயிரோட இருக்கும்போதே என் பையன்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு. அதாவது சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. கங்கை அமரன் அவர்களுக்கு 2 பையன்கள் இருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு பிரபல இயக்குனரான வெங்கட் பிரபு அவர்கள் அண்ட் இன்னொன்னு சிங்கர் பிளஸ் ஆக்டரான பிரேம்ஜி அவர்கள். இவங்க 2 பேருக்குமே அவரோட சொத்துக்களை சரிபாதியா கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த சொத்துல 3 பங்கா பிரிச்சுக்கோங்க. 2 பங்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பங்கை ஏழை எளிய மக்களுக்காக நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம குடும்பம் பாரம்பரியமான இசை குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பேர் காசு இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நாங்களுமே அப்படி இருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால இதுல ஒரு பங்கு சொத்தை மட்டும் எடுத்து இல்லாதவங்களுக்கு இசைப்பள்ளி தொடங்கி அதுல இசையை சொல்லிக் கொடுங்க, இசையை வழங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. கங்கை அமரன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதை தொடர்ந்து அவரு இந்த ஒரு முக்கியமான விஷயத்த முடிவா எடுத்திருக்காரு. அண்ட் அதை அவங்களோட வீட்டில் செயல்படுத்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் இல்லாதவங்களுக்கு இசையை ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி 69 படம் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. வினோத் அவர்கள் தான் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்துல இப்போ புதுசான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, டிஜே இருக்கார் இல்லையா, அவரு இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டிஜே அவர்கள் இதுக்கு முன்னாடி அசுரன் படத்துல நடிச்சிருந்தாரு. 10 தலைவர் நடிச்சிருந்தாரு. 2 படங்களுமே ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்துல இணைஞ்சிருக்காரு. மமிதா பாஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேராதான் இந்த படத்துல அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. விஜய் அவர்களோட இந்த ஒரு கடைசி படமான தளபதி 69 பகவன் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிலர் ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படியோ பகவன் கேசரி தெலுங்குல மிகப்பெரிய அளவுல போகல. ஸோ அந்த படத்தோட பிளாட்டை மட்டும் எடுத்து பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த படம் பக்கா கமர்ஷியல் ஹிட் ஆகணும், அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஃபேர்வெலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களாகிய நமக்குமே மிகப்பெரிய ஒரு ஆசையா மாறி இருக்கு. தளபதி 69ஓட இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் டிஜே ஆட் ஆகி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.